இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருநாமத்தில் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, என்னை நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுநோயாளரை குணப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை வாசிக்க கேட்கின்றோம். தொழுநோய் என்பது சமூகத்தில் அந்தஸ்தை கொடுக்காத ஒரு நோய். மனிதர்கள் மத்தியில் வாழ முடியாது, அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கின்ற ஒரு நோயாக பார்க்கப்படுகிறது. மனிதர்கள் மத்தியில் மதிப்போடு வாழ முடியாதவர்களால். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஒரு வார்த்தையை கேட்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 12 பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து, நான் விரும்புகிறேன், உனது நோய் நீங்குக என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த தொழுநோயாருக்கு பாருங்க, தொழுநோய் என்பது மிகப்பெரிய அவமானத்திற்குரிய நோய், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நோய். அந்த நோய் கூட அவருக்கு பெரிது அல்ல, ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் பெரிது என்பதை இந்த மனிதர் நாடுவதாக பார்க்க முடியும். ஆண்டவரே, நீங்கள் விரும்புனீங்கன்னா எனது நோயை குணப்படுத்த உங்களால் முடியும். நீங்கள் விரும்பலைன்னா பிரச்சனை இல்லை ஆண்டவரே, நான் அந்த நோயிலே இருந்துட்டு போகிறேன், நான் ஊரை விட்டு ஒதுங்கியே இருந்துட்டு போகிறேன், இந்த சமூகத்தில் அந்தஸ்து இல்லாமலே போயிட்டு போகிறேன், இந்த மனிதர்கள் மத்தியில் மதிப்பு இல்லாமலே நான் வாழ்ந்துட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் விரும்புனீங்கன்னா மட்டும் என்னுடைய நோயை சுகப்படுத்துங்க, என்னை இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு ஆண்டவருடைய விருப்பத்தை நாடுகிற ஒரு மனிதரை பார்க்க முடிகிறது. இன்று நாம் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய விருப்பத்தை நாடுகிற பிள்ளைகளாக பயணிக்க ஆசைப்படுகிறோமா? ஆண்டவருடைய விருப்பம் பெரிதாக பார்க்கிறோமா? தொடக்கத்திலிருந்து பார்க்கிறோம். ஆதாம் ஏவானுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தொடக்க நூல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 16 பார்க்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்தில் இருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் என்னுடைய விருப்பம் இந்த ஒரு மரத்திலிருந்து நீ சாப்பிடாத அப்படின்றார். ஆண்டவருடைய விருப்பத்திற்கு அடிபணிந்து செய்தார்களா? ஆயிரக்கணக்கான மரம் அவர்களுக்கு சாய்ஸாக கொடுத்துருந்தார். இது எல்லாத்துலேயும் நீ உண்ணலாம், ஆனால் என்னுடைய விருப்பம் இந்த ஒரு மரத்தில் மட்டும் நீ சாப்பிடாதன்னு சொன்னார். ஆண்டவர் விரும்பாதது எதுவோ அதைத்தான் நாம் விரும்பினோம், அதுதான் நம்ம செஞ்சோம். கடவுள் விரும்புகிற காரியத்தை நாம் செய்ய விரும்புவதில்லை. தொடக்கத்திலிருந்து மனிதர்கள் அப்படித்தான் வாழ ஆசித்திருக்கிறார்கள். கடவுள் விரும்புவதையும் கடவுள் நாடுவதையும் நாம் எப்பொழுது விரும்பி ஆசிக்க விரும்புகிறோமோ நமது வாழ்க்கை என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஆளுநன் பிலாத்து ஆண்டவர் இயேசு கைது செய்யப்பட்டு அவர் நிற்கின்ற போது மக்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறான், இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், உங்கள் விருப்பம் என்ன என்று மக்களை பார்த்து கேட்கிறான். இயேசுவையா பரபாவையா அப்படின்னு கேட்குறான் ஆளுநன். அப்போ எல்லா மக்களும் கூச்சலிட்டு கத்துகிறார்கள், பரபாவையே விடுதலை செய்யும், இயேசுவை இல்லை. நன்மையின் பக்கம் சார்ந்து இருக்க விரும்பலை, நம்ம இயேசுவின் பக்கம் அவருடைய விருப்பத்தை நாடி அவர் பக்கத்தில் இருக்க விரும்பலை, தீமையைத்தான் அதிகம் இந்த உலகத்தில் விரும்பினோம். அப்போ கடவுள் விரும்புவதை, கடவுளுடைய விருப்பத்தை நாடுகிற பிள்ளைகள் இயேசுவை மையப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ ஆசைப்படுகிறார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் இப்படி அவரை மையப்படுத்தாது வாழ்கின்ற பிள்ளைகளை பார்த்துதான், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ விருப்பமில்லாத பிள்ளைகளை பார்த்துதான் யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தை 44 சொல்கிறார், சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பமாயிருக்கிறது அப்படின்றார். அப்போ இந்த உலகத்தில் கடவுள்தான் என்னுடைய தந்தை அப்படின்னா அவர் விருப்பத்தை நாடுவேன். சாத்தான் தான் எனக்கு தந்தை அப்படின்னா அந்த சாத்தானுடைய விருப்பத்தை தான், இந்த உலகத்தினுடைய விருப்பத்தை தான் நாம் இந்த உலகத்தில் தேடி செல்வோம். ஆண்டவரை எப்பொழுது நேசிக்க ஆரம்பிக்க போகிறோம்? அப்படி விரும்புகிறோம் என்றால் நாம் உண்மையாகவே கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ முடியும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தந்தையாம் கடவுளுடைய திருவுள்ளத்தை நாடியவராக பார்க்க முடியும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 38 பார்க்கிறோம், என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்கு. நாம் இன்று ஆண்டவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கிறோமா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 40 சொல்கிறது, வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லப்படுகிறது. விருப்பமில்லாத பிள்ளைகளாக இருக்க வேண்டாம். கிறிஸ்துவை விரும்புங்கள். உன் விருப்பம் போல ஆண்டவரை, நீங்கள் விரும்பினால் எனக்கு நோயை நீக்க முடியும் என்ற தொழுநோயாளனை போல ஆண்டவருடைய விருப்பத்தை நாடுங்கள். பிலிப்பியர் திருமடல் அதிகாரம் 2:13 சொல்கிறது, அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார்.
ஆண்டவருடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப செயல்படுவதற்கு விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்ற அந்த ஆண்டவரிடம் இந்த நாளில் மன்றாடுவோம். ஆண்டவரை விருப்பப்படி இந்த உலகத்தில் பயணிக்க ஆசைப்படுகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போம், அருள் வேண்டுவோம். அவர் விருப்பப்படி வாழ்கிற போது நிறைந்த ஆசி பெற்ற பிள்ளைகளாக, சுகம் பெற்றவர்களாக வாழ முடியும் என்பதை நம்புவோம். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.